வெல்கம் பேக் டு வண்ணமயில் கார்டனிங் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட் தான் எனக்கு வந்திருக்கும். ஸோ பிளான்ஸ் எல்லாம் வந்து செடி எல்லாமே நட்டாச்சு. ஸோ அதனுடைய க்ரோத்து அண்ட் அதனுடைய சேல் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி வந்து சப்போட்டா என்கிட்ட வந்து ஒரு 5 பிளான்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போது என்னமோ சத்தம் கேட்டுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிற வியூ வந்து சப்போட்டா பிளான்ட். ஸோ இந்த சப்போட்டா செடி வந்து என்கிட்ட இப்போ வந்து காய் வர ஆரம்பிச்சிது. நான் வாங்கிட்டு வரும்போது வந்து குட்டி செடியாக தான் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காயோடு இருக்குது. அண்ட் இது வந்து கேன் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். ஸோ ரெடி டு ஷிஃப்ட் மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேன்சி பாட்ஸ் ஏதாவது நான் வந்து மாற்றி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட, ஸோ நான் இந்த பாட்டு வித் இந்த சாயில் மிக்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த கேனுக்கு வந்து ரேட் வந்து வேலிட் ரேட் கிடையாது. இப்போது வந்து ஸ்டாண்டர்டான கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த பெயிண்ட் பக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தோல், காய்கறி தோல் இதெல்லாம் அடடா, நான் காய்கறி தோல்லாம் எடுத்து வச்சேன். இருங்க ஒரு நிமிஷம். ஓகேங்க, கம் பேக். ஸோ ஓகே, என்ன சொல்லிட்டுன்னா, நம்ம காய்கறி தோல் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினச்சி வீடியோ கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த காய்கறி தோல் எனக்கு ஒரு நாள் காய்த்தோல் இவ்வளோ சேர்ந்துருக்கு. இது ஃபுல்லாகவே காய்கறி தோல் தான். அண்ட் இதில் வந்து டீ சாப்பிட்டுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணான்னு அதையுமே போட்டிருக்கேன். மோஸ்ட்லி என்னுடைய கார்டனில் இப்போதைக்கு ஒரு 5 பிளான்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சப்போட்டா பார்த்தீங்கன்னா வந்து பூக்களோடு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி காட்டினது வந்து காய் இருந்தது இல்லையா. ஸோ இது வந்து பூக்களோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காயோடவே வித் கேரண்டியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஒரே ஒரு 2 கொய்யா செடி இருக்குது. ஒன்று கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுவும் வந்து காய் வந்து கீழே இந்த இடத்துல வந்து நமக்கு காயோட நமக்கு கிடைக்கும். அது எப்போன்றது தெரியல. இது ஸ்லோ க்ரோத் தான் நமக்கு. அண்ட் பிளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து நம்ம வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது. அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்றது தான் அதுதான் நமக்கு நார்மலாக வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு பிளான்ட்ஸ் நம்ம வளர்க்கலாம். அதை வந்து எறும்புக்கிட்ட இருந்து பூச்சிகள்கிட்ட இருந்து நம்ம வந்து செடிகளை வந்து காப்பாற்றி கொண்டு வர்றதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த சேலஞ்சிங்லேருந்து உங்களுக்கு வந்து எடுத்ததும் வந்து உங்களுக்கு பழங்கள் தர மாதிரியான ஒரு பிளான்ஸு இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு 5 பிளான்ஸ் சப்போட்டா. இது வந்து சப்போட்டா எனக்கு வந்து மதர் பிளான்ட், என்னுடைய ஓன் கலெக்ஷன் இது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய இந்த சப்போட்டா செடி தான் வந்து நான் 100% நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது வந்து சீசன் ஃப்ரூட்டானால் கிடையாது. 365 நாளும் இந்த மாதிரி காயோடு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பிளான்ட்டோட ட்ரூத் என்னென்னா, இந்த பிளான்ட் நான் வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த பழத்துக்காகலாம் நான் வைக்க ஆரம்பிக்கலை. இதை பாருங்களேன், அந்த க்ரீன் லுக் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த சப்போட்டாவுடைய லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். இது நிறைய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி இதுவே வந்து ஒரு க்ரீன் ஃப்ளவர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் வந்து என்னென்ன தெரியல, நான் வச்சு வளர்க்குற சப்போட்டாவில் பூக்கள் எதுவுமே கொட்டலை. வர்ற பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு காய்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. கொத்தாக இருக்குது பாருங்கள். நானாக பறித்து கீழே போட்டால் தான். ஸோ காய் நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் தான் வந்து நான் சேலுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இதோட கேன் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் லென்த்தாக வச்சுருப்பேன். சரி, நல்லா அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு லாங் பாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து சேல் பண்ணும்போது வந்து நான் உங்களுக்கு இந்த பாட் கேன் தான் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி என்னென்னா பெயிண்ட் பக்கெட்டு அண்ட் வந்து இந்த மாதிரி கேன்ஸு என்கிட்ட இருந்ததுன்னா ஓகே. பெயிண்ட் பக்கெட்ஸும் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து நமக்கு தாங்கும். இந்த கேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வெயிலுடைய அந்த டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த
கேனோடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இது எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் லுக்கு கொடுக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து இதுவும் நல்ல வந்து ஒரு குவாலிட்டி வைஸ். மோஸ்ட்லி வந்து ஃபெவிகால் அந்த மாதிரியான பாட்ஸ் கேனில் வச்சுருப்பேன் சில கேன்ஸில். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெயில் தாங்காது, பட்டன் தூக்கும் போதே உடையும். சில பக்கெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, எனக்கு வந்து நான் வந்து இப்போ தான் புதுசாக வீடு கட்டினேன், அங்கே போய் எப்படி நான் மாடியில் அசிங்கமாக வந்து நான் வந்து இதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி கேனில் வைக்கிறது எனக்கு வேண்டாம்னிங்கன்னா சரி ஓகே, உங்களுக்கு இந்த சாயிலுக்கு மட்டும் வந்து நான் ரேட் போட்டிருக்கேன். கேனோட ரேட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மண்ணை நான் என்னால் வந்து அழகாக எடுத்து நான் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கேன் நான் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி வேணும்னா கூட வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பட் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் இருக்குது. சில நேரங்களில் அந்த ரூட்டு வந்து ஷேக் பண்ணாமல் நம்ம அதை கொண்டு வந்து வெளியில் உங்களுக்கு ரீபாட் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு. ஸோ அதில் நான் வந்து ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு சப்போர்ட்டாக இது எனக்கு வந்து எனக்கு ஒரு ஓன் கலெக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ இப்போது நான் இப்போ சேல் பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிளான்ட்டை நான் சேல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பூக்கள் இப்போதைக்கு பூக்கள் இருக்குது, காய் எடுக்கும் போது உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செடி வச்ச அதே டைமில் தான் நான் இந்த பிளான்ட் எனக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை, பொதுவாக இல்லை. ஸோ இப்போது இந்த 2 பிளான்ட்டோடைய டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் வந்து லைவாக வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ இது வந்து நான் டெலிவர் பண்ண முடியுமானா டெலிவர் பண்ண முடியாது. கேன் உங்களுக்கு செட்டாக வந்து வச்சுருக்கேன், கோகோபீட்லேருந்து எல்லாமே போட்டாச்சு. பத்தாததுக்கு உங்களுக்கு நான் வந்து டெய்லி என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற காயிலேருந்து கிடைக்கக்கூடிய தோலையும் வந்து அது அப்படியே வந்து ட்ரை ஆகிடும், இந்த வெயிலில் நல்லா காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு மெயின்டைன் பண்ணி நான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய வேலைன்னா, இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்போது நம்ம வந்து ஒரு உப்புமா செய்கிறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு உப்புமா செய்கிறதுக்கு நமக்கு வெங்காயம் இந்த காய்கறிலேருந்து எல்லாமே கட் பண்ணி வதக்கி செய்யணும். இன்ஸ்டன்ட் உப்புமான்னு வந்து ஒரு சிலர் வந்து டைம் இல்லாத காரணத்தினால வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் உப்புமாவில் வந்து ஹெல்த்தி இருக்கானா ஹெல்த்தி இல்லைன்றது நமக்கு நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்காதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போனா ரெடி டு ஷிஃப்ட் ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் வித் ஃப்ரூட்ஸோடு. அதுக்கான ஒரு உதாரணம் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். மோஸ்ட்லி நர்சரிஸில் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்காது. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த பிளான்ட்டை எப்படி நீங்கள் வளர்க்கலாம், அதோட க்ரோத்து, எந்த இடத்துல உங்களுடைய இந்த செடி நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய அட்மாஸ்பியர் பிளேஸ் எப்படி இருக்குன்றதை உட்பட நான் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி வந்து நான் உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டு நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்க்கலாம் அப்படின்றது. அண்ட் வாட்டரிங் செஷனும் வந்து எப்படி நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும்ன்றது கொடுப்பேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அவைலபிள் சேல் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா செடி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 பிளான்ஸ் இதே ஒரே பிளேஸில் வைக்கல, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் எனக்கு வந்து வெயில் வந்து வேறு விதமாக வரும். எனக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் செமி ஷேடடாக இருக்கும். எடுத்ததுமே வந்து காலையில் வெயில் சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரியான பிளேஸில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 செடி வந்து இதுக்கு நடுவில் தான் எங்கேயாவது இருக்கும். அண்ட் இப்போதைக்கு வந்து இந்த சப்போட்டா பிளான்ஸ் சேலு 5 பிளான்ஸ் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நான் வந்து சேல் பிளான்ட்டோடைய காஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்தீங்கன்னா வண்டி வச்சு நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க வெஹிக்கிள்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 2-3 பிளான்ஸ் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு போகிறதுனா கூட ஓகே தான். இல்லை எனக்கு இன்னும் ஒரு 2-3 செடிகள்லாம் வளர்த்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஓகே. அண்ட் வந்து ஹைபிஸ்கஸ். ஸோ ஹைபிஸ்கஸ் என்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது. ஹைபிஸ்கஸ் ஒரு 2-3 பாட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பூத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேன்ஸ்லேயே நான் வந்து பூக்களோடவே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஹைபிஸ்கஸும் வேணும்னா இந்த தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூ டீ போட பொதுவாகவே அதுக்கு தான் வந்து நமக்கு ஹைபிஸ்கஸ் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி எல்லாருமே அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பூக்கள் கூட வதங்கினா கூட நம்ம அதை வந்து ஒரு மெடிசினல் யூஸாக பண்ண முடியும். ஏன்னா அந்த பூக்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி ஒரு டீ போடும்போது வந்து ஒரு 2 பூக்களை போடலாம். அண்ட் வந்து செப்பரேட் வாட்டரும் வந்து நம்ம உருவாக்க முடியும்.
ஸோ ஒரு செடி உருவாகுதுலேருந்து அது இறக்குற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இது என்னுடைய நர்சரி கார்டனில் நீங்கள் வந்து வாங்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண முடியும். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கேட்டுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் சேல்னால் 1 by 1 தான் நான் போட முடியும். நான் வந்து மாடி தோட்டத்தில் என்னுடைய நர்சரி நேம் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி நேம் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன். இது பார்த்தீங்கன்னாவே ஹோம் அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம வீட்டில் எப்படி இந்த செடிகள்லாம் வளருதோ அதே மாதிரி தான் வந்து உங்கள் வீட்லேயும் வளரும். இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம். நர்சரிஸில் நிறைய வந்து பிளான்ஸ் இருக்கும். எல்லா பிளான்ஸும் கொண்டு போய் வச்சு நம்ம வளர்க்க முடியுமானா கண்டிப்பாக ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. நான் வாங்கிட்டு போன எல்லா செடியுமே சூப்பராக வளருது. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்மளால் வந்து கேரண்டி வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நானே நிறைய செடிகள் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு 10ல் வந்து ஒரு 4 செடி வளர்ந்துருக்கும், மீதிலாம் வந்து கொஞ்சம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபிகல்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ஸில் பார்த்திங்கன்னா சப்போட்டா. ஸோ இது வந்து ஒருத்தர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது தான். டெலிவர் பண்ணும்போது ஒரு காயோடு வேணாம், இன்னும் ஒரு 2-3 காய் வரட்டோன்றதுக்காக நான் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த கேன் வந்து நான் அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த பெயிண்டிங் வீடியோ அப்புறமா ஷேர் பண்ணுறேன் நான். அண்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஞ்செடி. ஸோ இப்போ தான் என்கிட்ட மாஞ்செடி வந்து இது பங்கனப்பள்ளி அல்ஃபோன்ஸா ஒரு 2 ரகம் கொடுத்தாங்க. பட் எனக்கு இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல எந்த பிளான்ட்டுன்னு. ஆனால் 2 செடியுமே வந்து சின்னதுலேயே காய்க்கிறதுன்றது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே நான் அந்த கணுக்கெல்லாம் கிள்ளி விட்டுட்டேன். இப்போ 3 பிரான்ச் வருது, 3-4 வருது. ஸோ இது நல்லா ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ரீபாட் பண்ணப்போ ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. இப்போ வந்து இந்த கேனில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 monthsக்குள்ளே வந்து இது வந்து உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிடும். சின்னதுலேயே காய்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. எனக்கே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக எனக்கு ஒரு செடியும் ஒரு பிளான்ட் வந்து சேல்க்காக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு செடி. அண்ட் வந்து இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது சேல் கிடையாது. இது வந்து என்ன பழம்? நாவல் பழம். அந்த நீட்டமாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல, கடைகளில் சீசன் டைமில் விற்கும் இல்லையா. இது வந்து என்னென்னு கேட்டேன்னா வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. சின்னதுலேயே வந்து காய்க்கிறது, பெருசாக மரம் ஆகாது. ஆனால் இதுக்கு என்ன தான் ஹைப்ரிட் வெரைட்டி ஆனாலும் அது வந்து ரூட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்கு ஒரு கேன் தேவைப்படும், ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் தேவைப்படுது. அதனால் இந்த கேன் இன்னும் வந்து நான் பெயிண்ட் பண்ணலை. வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு சிமெண்டெல்லாம் பூசி தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அதுக்கு டைம் இல்லை. ஸோ பிளான்ஸ் எல்லாம் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு இதோ சொன்னேன் இல்லையா, இன்னொரு மாஞ்செடி. அந்த மாஞ்செடி இது. ஸோ இதுவும் அதே மாதிரி கேனில் தான். 2 செடியில் எது வேணும்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 செடியில் ஏதாவது ஒரு செடி தான் நான் எனக்காக வந்து ஓன் யூஸ்க்கு வச்சுருக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து சேல். அண்ட் வந்து இன்னொரு சப்போட்டா. இது சூப்பராக இருக்குங்க சப்போட்டா. உங்களுக்கு வந்து கேன் சைஸை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு கேனு, அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ சாயில், கொக்கோ பீட்டு அண்ட் வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் விற்கிற ரேட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டு தருவாங்களான்னு தெரியல. நல்லா ஹெல்த்தியாக. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மக்கிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நல்லா ஹெல்த்தியாக இவ்வளோ சாயில் போட்டு நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போது வந்து அந்த ரேட் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் இருக்கும். நல்லா வந்து உயரமாக அழகாக கீழவே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சோடு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதுவுமே சேல் பிளான்ட் தான். ஸோ வேணுன்றவங்க வந்து சொல்லுங்கள், நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்கில் பே பண்ணிட்டீங்கன்னா இது உங்களோட செடின்றது வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இல்லை இதுக்கிடையில் வேறு யாராவது கேட்டாங்கன்னா இந்த பிளான்ஸ் நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியாக அவ்வளோ க்ரீன் லுக்கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு 5 பிளான்ஸ் தான் என்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து எனக்கு புக்கிங் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சேல் டீட்டெயில் வந்து கொஞ்சம் க்ரோத்துக்காக வச்சுருக்கேன். ஸோ அதை அடுத்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் வந்து சேல் பிளான்ஸ். ஸோ என்னுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸு அண்ட் லாங் லைஃப் ஓப்பன் சன்லைட்டில் வளரக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மினி கார்டன் க்ரியேட்டிவாக நம்மளுடைய காசு வீணாகாமல் வந்து
நமக்கு வந்து கார்டன் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அதில் நான் வந்து லாங் லைஃப் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் சேல் டீட்டெயிலும் போடுறேன். என்கிட்ட நீங்கள் செடி வாங்கினீங்க கண்டிப்பாக கேரண்டியாக உங்களால் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த ஒரு 100% வந்து கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பிளான்ஸோட மெயின்டெனன்ஸை வந்து நான் உங்களுக்கு டைரெக்டாக ஷேர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.